7ஆம் அத்தியாயம். நிலவழகி சொன்னதை நினைத்து வெம்பினாள் குழலி. எண்ணெயில் இட்ட கடுகாய் பொரிந்து கொண்டிருந்தது. உள்ளம் காதலில் நிறைந்து காதலோடு வாழ ஆசைப்பட்டவளின் வாழ்வில் ஆண்டவனின் எழுத்தோ வேறுவிதமாயிருந்தது. வாணிபம் முடிந்து வீடு வந்தவனிடத்தில் விபரம் கேட்க வேண்டும் என்ற முடிவெடுத்து காத்திருந்தாள். அலைகுழலி கோடன் வீட்டினுள் வந்தான். வந்தவனிடம் வாணிகம் முன்போல் சோப்பிக்கவில்லையோ என்று புதிதாய்க் கேட்டாள். சுதாரித்த கோடன், ஆம், உழைப்பை விட விழிப்பே தேவைப்படுகிறது குழலி என்றான். செலவு அதிகமாகிவிட்டது. செலவுக்கும் பணம் வருவதும் குறைந்துவிட்டது. ஏன் ஐயனே என்றவளிடம். போட்டிகள் அதிகம் குழலி. பரிகாசப் பேச்சுடன் வீண் பழி போடுகிறார்கள் என்றான். தங்களை வேசிகள் தெருவில் அதிகம் பார்க்க முடிகிறதாம் என்று நேரடியாகவே கேட்டுடைத்தாள் அலைகுழலி. குழலியின் கேள்வியால் கோடனுக்கு கோபம் மேலெழுந்தது. காலம் கனியும் வரை காத்திருக்க மனதை அடக்கிக் கொண்டான். வேசிகள் வீதியில் துணிகள், அழகு பொருட்களின் தேவைகள் அதிகம். தனம் கிடைக்கிறது, செல்கிறேன். நான் செய்யும் வாணிகம் பிடிக்காமல் புறங்கூறி நம்மை பிரிக்க நினைக்கிறார்கள். நம்பாதே கண்மணியே என்று அருகே அமர்ந்து ஆறுதலோடு கூறியவன் குதித்து, விளையாட குழந்தை இருந்தால் தானாய் இல்லம் வருவேன், ஆனால் என்று நிறுத்திய மொழியால் குழலியின் வாயடைக்கும் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தான். உனக்கு குழந்தை பெற வரமில்லை என்றும் மறுமணம் செய்ய என்னை வற்புறுத்துகிறார்கள். அன்பே, நான் அவ்வாறு செய்தேனா? பெண்ணின் வாயடைக்க பார் தொடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் இதில் மீளும் பெண்கள் யாரும் இல்லை. குழலி மட்டும் விதிவிலக்கா என்ன? பாவம் புழுங்கினாள். புழுவாய் துடித்தாள். பெற்றவன் கிட்ட சாபமோ முன் ஜென்ம விதியோ என தன்னை நொந்தாள். அலைகுழலி அதில் குளிர்காய்ந்தான் காலன் கோடன். நம் உறவு நலமுடன் இருக்க விரும்புபவள் நிலவழகி அவ்வாறிருக்க பொய்யுரைக்க மாட்டாளே என்று தன்னை அறியாமல் கூறினாள். காலனுக்கு அனைத்தும் புரிந்தது. நிலவழகியின் கரிசனம் கோடனுக்கு எரிச்சலைக் கொடுத்தது. புழுவாய் இருந்தவள் புலியாக பாய்கிறாளே என்ற சந்தேகத்திற்கு விடையும் கிடைத்தது. நிலவழகியை பழிதீர்க்க தீவிரமாய் சிந்தித்தான், தீட்டினான். மனதினுள் நட்பை வைத்தே நட்பை உடைத்திடும் புதியதோர் திட்டத்தை. கயவனின் குணமறியாது குழந்தை போல் அலைகுழலி நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தாள்.